ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நம்ம சேனல் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்து நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸை தாண்டி நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,000 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 25,050 இங்கே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற இடத்துல நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணி மேலே வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டான். அந்த 25,000 அந்த ஏரியாவில் வந்து அங்கேருந்து ஸ்விங்கு கொடுக்குற இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது எடுக்க முடியாத சூழலுக்கு போயிட்டான். அதுக்கடுத்து ஒரு நல்ல சைட்வேஸ்லேயே போய் மார்க்கெட்டை முடிச்சாச்சு. நாம் இதை தாண்டி சென்செக்ஸ்லேயும் என்ன நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். சென்செக்ஸ்லேயும் சேம் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸில் கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணவன் டைரெக்டாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே ஏன்னா 5 மினிட்ஸ்னு கூட சொல்ல முடியாது, நாம் ஒரு 1 மினிட்ல மாற்றி பார்ப்போம். அந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட அந்த லோவில் இருந்து ரெக்கவரி ஆகி ஓப்பன் ப்ரைஸில் இருந்து நாம் சொல்லியிருந்த அந்த 81,400 அந்த ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. அந்த ஏரியாக்குள்ளே வந்ததோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். மார்க்கெட் நாம் சொல்லியிருந்தது 81,400 இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இதுக்கு ஓப்பன் ப்ரைஸ் முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஓப்பன் எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஆனால் முதல் ஒரு நிமிஷத்துலேயே திரும்ப நாம் சொல்லியிருந்த அந்த 81,400 அதுக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து நல்ல ஒரு சைடு வேஸ்டில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி போட்டு மேலே போயிட்டான். நாம் தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், 81,600 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் தொடர்ந்து மேலே போக முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இதில் 2 விஷயமும் நடக்காமல் நாம் சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக்குள்ளேயே மார்க்கெட்டை ஒரு நல்ல சைட்வேஸ்குள்ளேயே முடிச்சாச்சு. நாம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். அந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸோட அட்வான்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத போட்டிருப்போம். ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ் ட்ரேடிங் அப்படின்றத சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் ஒரு மார்க்கெட் அவனோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி போகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பேஸாகவே இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கை ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக மாற்றிக்கிட்டே வந்தான் அப்படின்னா தான் ஓடிஎம்மாக இருக்கிற ஸ்ட்ரைக் ஏடிஎம்மாக மாறணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா தான் அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா திரும்பியும் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா யூடியூப்காரன் கமாடிட்டி வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கவில்லை. எனக்கு வந்திருக்க மெயிலில் அந்த யூடியூப் கம்யூனிட்டி வயலன்ஸை மீறி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் மெயில் வந்திருக்கு. வேற அந்த வீடியோ வேற எதனால ரிமூவ் ஆச்சு அப்படின்ற வேற எதுவும் ரீசன் தெரியல. அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் டே லோக்கு கீழேயும் க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழேயும் லோக்கு கீழேயும் ஓப்பன் ஆன மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகலை அப்படின்னா என்ன நடந்தால் கீழே போகும் அப்படின்ற விஷயங்கள் தான் நாம் அதில் சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் காலையில் நமக்கு மார்க்கெட்டில் நடக்கலை. மார்க்கெட் திரும்பியும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சைட்வேஸ்குள்ளேயே போயிடுச்சு. நாம் நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது 1 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அந்த வீடியோ இப்போ ரிமூவ் ஆயிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு யூடியூபர் கிட்ட கேட்டேன். அவர் சில ட்ரைனிங்லாம் இருக்குது, அதெல்லாம் அட்டன் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்னோட குருவையும் நான் கான்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு 20 நாள் முன்னாடியே
ஒரு 5, 6 வீடியோ ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்குற எல்லாரோட வீடியோஸும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடருக்கு அவங்க பார்வையில் பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. நம்ம சேனலில் இருக்கிற பழைய வீடியோங்களையும் இப்போதைக்கு நான் ப்ரைவேட்டுக்கு மாற்றிருக்கேன். இந்த இஷ்யூஸ்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பழைய வீடியோஸ் திரும்ப நார்மலாக உங்களுக்கு பார்க்குற மாதிரி வரும். எல்லா இந்த டெய்லி போடுற வீடியோ கிடையாது. ஸ்பெஷல்ஸ்லான வீடியோங்க எல்லாத்தையுமே நான் இப்போ ப்ரைவேட்டுக்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் நிஃப்டிக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ்க்கு மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,188, 25,117, 24,978, 24,911 இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்கிதா இல்லை மேலே நிற்கிதா, இதுதான் ட்ரெண்டை முடிவு பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும். மார்க்கெட் 25,000க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அப் சைடில் டவுன் சைட்லையும் அதே ஸ்ட்ரைக்கு தான். 25,000 கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மேஜிக்கல் ஃபிகர் 25,000க்கு அபோவ் தான் க்ளோஸ் கிடச்சிருக்கு. 25,005 அந்த ஏரியாவில் தான் க்ளோசிங் அப்படின்றது கிடச்சிருக்கு. மார்க்கெட்டை எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓப்பனை தக்க வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்தந்த ஏரியாங்களை 117, 188 இந்தந்த ஏரியாங்களை ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? நாம இந்த லெவல்ஸை நம்ம கிட்ட வந்து படிக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றத சொல்ல மாட்டோம். இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரீமியம் என்ன பண்ணுது, ப்ரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத வாட்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஒரு பையர் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். இங்க நம்ம கொடுத்துருக்க இந்த லெவல்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு காலோட ஸ்ட்ரைக் புட்டோட ஸ்ட்ரைக் அவங்க 2 பேரோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். ஸ்பாட் இந்த ஏரியாலாம் ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைக்குங்க எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாவே அந்த லெவல்ஸ் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக வாய்ப்பு அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நாம் நேற்று சொல்லியிருந்த மாதிரி டெய்லியுமே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே இது பை பண்ணக்கூடிய இடம் அப்படின்ற நோக்கத்தில் தான் உங்கள் மனசு வேலை செய்யும். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் உட்காரத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பையரா மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃப்ரெஷ் ப்ரீமியம் இருக்கிற பட்சத்திலேயே உங்கள் ட்ரேடை முடிக்கிறதுக்கு பாருங்கள். அதிகபட்சம் 11 மணியை தாண்டி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. 11 மணியை தாண்டி தான் ஒரு லோவை செட் பண்ணுறான் இல்லை ஹையை செட் பண்ணுறான், அன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த நாட்களில் வேற என்னென்ன மாதிரியான ஹிண்ட்லாம் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. எல்லா நாள்லையும் அந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது. அந்த 11 மணிக்கு அப்புறம் அதிகப்படியான நாட்களில் உங்களுக்கு சைடுவேஸ்குள்ளே தான் இருக்கும். இது செல்லரோட மார்க்கெட்டில் மார்க்கெட் சைடுவேஸில் இருந்தாலும் ப்ராஃபிட் அவனால் பண்ண முடியும். அவனுக்கு ஃபேவராக அவனோட ட்ரெண்டு அவன் காலை செல் பண்ணியிருக்கான் அப்படின்னா மார்க்கெட் டவுனில் போனாலும் அவனால் ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் சைடுவேஸ்குள்ளே இருந்தாலும் அவனால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த லாஜிக்குங்களை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுங்க. எல்லா நாளும் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல் கிடையாது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.